சீரிஸை ஜெயிச்சது என்னமோ ஆஸ்திரேலியா தான். ஆனா கொண்டாடுறது முழுக்க முழுக்க இந்திய ரசிகர்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ரோகோவினுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். போட்டி நடக்கிறது ஆஸ்திரேலியாவுல, ஆனா கிரவுண்ட் முழுக்க ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. எதுக்கு? ஆஸ்திரேலிய பிளேயர்கள் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ரெண்டு பேருக்காக. ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு விராட் கோலி. இவங்க ரெண்டு பேரும் அடுத்ததா ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல விளையாட மாட்டாங்கன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. ஆகையினாலதான் சிட்னி கிரவுண்ட சதற விட்டாங்க. ஆஸ்திரேலிய ரசிகர்களும் சரி, இந்திய ரசிகர்களும் சரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடிச்சா 400 அடிப்பாங்க, ஒரே ஒரு விக்கெட் கூட இழக்காம. இல்லனா 120க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இப்படிதான் இந்தியாவினுடைய பேட்டிங் ஸ்டைல் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டு வருது. கோலிக்கு இங்க ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை நாம பாராட்டியே ஆகணும். டக் அவுட் ஆனாலும் கத்துறாங்க, கோலி பேட்டிங்க்கு என்ட்ரி ஆனாலும் கத்துறாங்க, ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிச்சாலும் கத்துறாங்க, ஒரு ரன் அடிச்சாரு இன்னைக்கு அதுக்கும் கத்துறாங்க. 49ல இருக்கும்போது கோலின்னு செலிப்ரேட் பண்றாங்க. 50 அடிச்சது கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இதுதான் கோலிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதை. அவர் எப்பொழுதுமே மறக்க மாட்டாரு. ஒருத்தர் டாப்ல இருக்கும்போது அவங்கள செலிப்ரேட் பண்றது வேற. அவர் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணாரு. தொடர்ந்து 2 முறை டக் அவுட் ஆகி இருக்காரு. அந்த முறையும் அவருக்கு கை கொடுக்கிற மாதிரி ரசிகர்கள் எந்த இடத்துலயுமே நோஸ் கட் பண்ணாம அவரை கொண்டாடி தீர்த்து இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும்னு விளையாடுற மாதிரி தெரியல. ரோகோவுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும், அவங்கள வச்சு கொண்டாடணும்ன்றதுக்காகவே இந்த போட்டி நடத்தப்பட்டதுன்னு தான் தோணுது. சிட்னி கிரவுண்ட்ல தான் டாஸ் போட்டிருக்கிறோம். எல்லா மேட்சும் டாஸ் தோக்குற மாதிரி தான் இந்த மேட்ச்லயும் தோத்து இருக்கிறோம். ஆனா இங்க அந்த டாஸ் தோத்ததன் மூலமா நாம உலக மகா சாதனையை கிரியேட் பண்ணிருக்கிறோம். தொடர்ச்சியா ஓடிஐல 18 முறை டாஸ் தோத்து இருக்கிறோம். அது கில் இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி. இவங்க ரெண்டு பேருமே கேப்டனா இருந்தப்பதான் இந்த நிகழ்வே நடந்திருக்கிறது. இப்ப கண்டினியூ ஆகுது கில்லோட பீரியட்ல. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு அதிர்ஷ்டம் நடந்திருக்கு. இந்த 2 ஓடிஐ முன்னாடி நடந்துச்சுல, அந்த 2 ஓடிஐல கேப்டன் மார்ஷ் அவர்கள் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஆனா இந்த இடத்துல இந்த சிட்னி கிரவுண்ட் பேட்டிங் பிட்ச்ன்றதுனால அவர் பேட்டிங் எடுத்திருக்கிறாரு. ஆனா சுப்மன் கில் என்ன நினைச்சுக்கிட்டு வந்தார்னா, நம்ம டாஸ் விழுந்தா கூட கண்டிப்பா நம்ம போலிங் தான் எடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. அதை தானா மார்ஷ் அவர்கள் கிஃப்ட் மாதிரி தூக்கி கொடுத்திருக்கிறாரு. கூடவே இன்னொரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இந்திய ரசிகர்களும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் திட்டுறது கம்பீர் காதுக்கு போயிருக்கும் போல. ஆகையினாலதான் குல்தீப் யாதவையும் பிரசித் கிருஷ்ணாவையும் உள்ள சேர்த்திருக்காங்க பிளேயிங் 11ல. ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் ஓபனிங் வந்தாங்க. 2 பேருமே கொஞ்சம் தடுமாறிட்டாங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல. அதாவது சிராஜ் அவர்கள் மீடன்லாம் எடுத்தாரு. என்னடா இவர் இவ்வளவு கட்டுக்கோப்பா வீசுறாருன்னு பார்த்தா அடுத்த ஓவர்கள், அதாவது 3வது ஓவர்ல இருந்து களத்துல 2 பேருமே அதிரடியா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. பொலந்து கட்டுறாரு மார்ஷ் அவர்கள் 6-4ன்னு சொல்லிட்டு. சிராஜ் ஓவரா இருந்தாலும் சரி, யாருடைய ஓவரா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 9 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விடல. 57 ரன் அடிச்சிருக்காங்க. அதாவது பவர் பிளேக்கு தேவையான ரன் அவங்க அடிச்சு முடிச்சுட்டாங்கன்னே சொல்ல முடியும். ஆனா இந்த பவர் பிளேக்குள்ளார நமக்கு ஒரு விக்கெட் தேவை என்பதனாலதான் சிராஜ் அவர்கள் மும்முரமா செயல்பட்டு யாருடைய விக்கெட் எடுத்தாரு? டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட் எடுத்தாரு. 25 பாலுக்கு 29 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. எப்பொழுதுமே டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பலமான ஒரு எதிரி. அவருக்கு இந்தியா ஆடுதுன்னா சொன்னா போதும், அப்படியே குஷியா வந்துட்டு ஒரு 100 அடிச்சுட்டு போவாரு. ஏன் மேட்சையே வின் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. ஆனா அவருக்கு ஒரு எதிரி இந்தியாவுல இருக்கிறாருன்னா அது வேற யாரும் கிடையாது, சிராஜ் மட்டும்தான். டெஸ்டா இருக்கட்டும், ஓடிஐயா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், 3 ஃபார்மட்லயுமே சேர்த்து 18 இன்னிங்ஸ்ல 8 முறை இவர் மட்டுமே அவுட் எடுத்திருக்காரு டிராவிஸ் ஹெட். இதுல இருந்து என்ன தெரியுது? டிராவிஸ் ஹெட்டினுடைய வீக்னஸ் எது தெரியுமா? சிராஜுடைய போலிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் யாரோட சேர்ந்துட்டாரு? மேத்யூ ஷாட்டோட சேர்ந்துட்டாரு. மேத்யூ ஷாட் 2 ஓடிஐல சிறப்பா விளையாடி இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து விளையாடினா கண்டிப்பா இவர் 100 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆகிய காரணத்தினால 16வது ஓவர்ல இன்னொரு பிரேக் த்ரூவை எடுத்து கொடுத்தாரு அக்சார் பட்டேல். வந்த ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் எடுத்திருப்பாரு மிச்சல் மார்ஷ். எதிர்பாராத விதமா 41 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளியேறி இருப்பாரு. மொத்தமா 20 ஓவருக்கு 113க்கு 2 விக்கெட்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. களத்துல வேற ரென்ஷாவும் மேத்யூ ஷாட்டும் இருக்கிறாங்க. ஷாட் வேற ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஓடிஐ போட்டியில சிறப்பா விளையாடி இருக்கிறாரு. இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தான் ஆஸ்திரேலியாவை முழுக்க இந்த 3 ஓடிஐ போட்டிகளுமே காப்பாத்தி இருக்காங்க. தெளிவா சொல்ல முடியும். இந்த போட்டியில கூட ரென்ஷா தான் காப்பாத்தி இருக்காரு. இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொல்ற அளவுக்கு எல்லாம் பெருசா ஒரு இன்னிங்ஸை விளையாடி ரன்னை கட்டமைக்கல. ஆனா இடையில விளையாடக்கூடிய இந்த வீரர்கள் தான் ரன்களை கட்டமைக்கிறாங்க. ஓவனும் சரி, கனோலியும் சரி, இவங்களா தான் சிறப்பா விளையாடி ஆஸ்திரேலியன்ஸ் இந்த இந்தியா கிட்ட இருந்து மேட்சை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த போட்டியில ரென்ஷாவும் மேத்யூ ஷாட் தான் காப்பாத்த போறாங்கன்னு நினைச்சா மேத்யூ ஷாட் ஒரு பவர்ஃபுல்லான ஷாட் அடிச்சாரு. ஆனா வயசானாலும் உன்னுடைய வேகமும் ஸ்டைலும் குறையலன்ற மாதிரி விராட் கோலி அந்த பவர்ஃபுல்லான ஒரு கேட்சை அசால்ட்டா புடிச்சு போட்டுட்டாரு. கோலி என்னதான் பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரி ஃபீல்டிங் மூலமா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அதுக்கும் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி தீர்த்துட்டாங்க. என்னடா கோலி இவ்வளவு வயசானாலும் இவ்வளவு வேகமா கேட்ச் பிடிச்சிருக்காரு, கண்ணு வைக்கிற சமயத்துல அந்த கேட்ச் கையில இருந்திருக்கிறது. இதுதான் உண்மை. அந்த கேட்சை பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஸ்ரேயஸ் ஐயர் வேற ஒரு கேட்சை ஓடி போய், அதுவும் பின்னாடி ஓடி போய் பிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் அசாத்தியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஃபீல்டிங்ல குறைய கிடையாது. ஆனா போன முறை தோக்குறதுக்கு காரணமே சிராஜ் அவர்கள் கேட்ச் விட்டதுதான் எல்லாருக்குமே தெளிவா தெரியும்.
ஆகையினாலதான் இந்த முறை ஓடி போய் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. சரிப்பா, மேத்யூ ஷாட் எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் ஓபனர்ஸ் 2 பேர் மிச்சல் மார்ஷோ, டிராவிஸ் ஹெட்டும் எடுத்தாச்சு. அலெக்ஸ் கேரி இருக்கிறாரு, நெக்ஸ்ட் கனோலி இருக்கிறாரு, ஓவன் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், டிஃபெண்டரும் சொல்லலாம், அதிரடியாவும் ஆடக்கூடியவர்கள் சொல்லலாம். ஆனா இந்த 3 பேரையுமே யார் தெரியுமா எடுத்திருக்கிறா? விமர்சனம் எப்பவுமே யார் மேல வைப்போம்? ஹர்ஷத் ராணா மேல வைப்போம், கம்பீர் மேல வைப்போம். ஆனா இவங்க 2 பேருமே திருப்பி பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த 3 பேருடைய விக்கெட்டை யார் எடுத்தது? ஹர்ஷத் ராணா தான் எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 ரன்னுக்குள்ளாரதான் இவங்க அடிச்சிருக்கிற சமயத்துல எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஓவனை 1 ரன்ல எடுத்திருக்கிறாரு. போன போட்டியில ஓவன் வந்து ஹர்ஷத் ராணாவினுடைய ஓவர்ல அதிரடியா ஆடி 6-4 கிடிச்சு தொங்க விட்டாரு. என்னதான் 2 விக்கெட் எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவான ரன் கொடுக்கிறதுக்கு காரணமே ஓவன் தான். ஆனா இந்த போட்டியில 1 ரன்ல அவரை விக்கெட் எடுத்து பழி வாங்கி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்திய ரசிகர்களும் சரி, முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் சரி, எல்லாருமே விமர்சனம் வச்சோம். அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 8.4 ஓவர்களை வீசி 39 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல அவரை பற்றி பேசுவதற்கு எதுவுமே கிடையாதுலாம் இல்ல. அவரை பற்றி தவறா பேசுவதற்கு எதுவும் கிடையாது. அடுத்த போட்டியில பர்ஃபார்ம் பண்ணலாம், மீண்டும் அவரை விமர்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் ஹர்ஷத் ராணா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். என்னதான் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லா விக்கெட்டை இழந்தாலும் அந்த இடத்துல எவனாச்சும் ஒருத்தன் காப்பாத்தி கொடுப்பான். இந்த மூச்சிருக்கிற வரைக்கும் போராடுறவனா அது ஆஸ்திரேலிய வீரர்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஒரு விதத்திலுமே குறைவில்லாம இந்த இடத்துல எல்லா விக்கெட்டும் விழுந்திருந்தோம். ரென்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 58 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருப்பாரு. இதுல ஏன் மூச்சிருக்கிற வரைக்கும் போராடுறவன் சொன்னோம்னா 42 அடிச்சிருப்பாரு. சிங்கிள் மட்டுமே ஓடி 2 4 அடிச்சுட்டு 42 ரன் ஒரு ரன்னா சேர்த்து இருக்கிறாரு. இதுக்கு மேல ஒருத்தன் எப்படி போராட முடியும்? 50 அடிச்சு முடிச்சிருக்காரு. அவருடைய 15 மூலமா தான் 236 ரன்னே வந்துச்சு. பிலோ ஆர்டர்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸும் சரி, ஆல்ரவுண்டரும் சரி, சரியா விளையாடாத காரணத்தினால எல்லா விக்கெட்டும் சட்டுன்னு விழுந்து மொத்தமா 46.4 பந்துகளுக்கு 236க்கு ஆல் அவுட் ஆகி இருக்காங்க ஆஸ்திரேலியா. இதன் மூலமா 237 மட்டும் தான் இந்தியா அடிக்கணும். எளிமையான இலக்கு தான். முதல் 2 போட்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரன்னை கூட அடிக்க முடியாம ஒருவேளை சுருண்டுடுவாங்களோ, ஆஸ்திரேலியாவே இந்த ரன்னுக்கு சுருண்டு போச்சு, இந்தியா என்ன பண்ணும் சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா அங்கிருந்து 2 பேர் கிளம்பி வராங்க. அடிபட்டு மிதிப்பட்டு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எவ்வளவு விமர்சனம். இவருக்கு 37 ஆயிடுச்சுப்பா, இதுக்கு மேலாம் வேர்ல்டு கப் விளையாட முடியாது, ரோஹித் சர்மாவை கிண்டல் அடிக்கிறாங்க, அவரை தூக்கி எறிங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கோலிக்கு ஆடவே தெரியல, ஆஃப் சைட் வர பால் ஆட தெரியல, மிடில் வர பால் எல்பிடபிள்யூ ஆகிறாரு. இதுக்கு மேல எப்படி இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம 2027 வேர்ல்டு கப் அடிக்கணும்? ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரு விக்கெட் கூட இழக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல காட்டி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38.3 பந்துகள் எல்லாம் அசால்ட்டா முடிச்சு போட்டு இருக்காங்க. 237 ரன். ஆரம்பத்துல சுப்மன் கில் ரோஹித் சர்மாவோட சேர்ந்து சதம் அடிப்பாருன்னு தான் நினைச்சோம். ஆனா அவர் கிட்டத்தட்ட 11வது ஓவர்ல ஹேசல் பீஸ்ன பவுன்ஸ் பால்ல 24 ரன்ல அவுட் ஆகி இருப்பாரு, கீப்பர் கேட்ச் ஆகி இருப்பாரு. அதுவும் ஒரு வகையில சந்தோஷம் தான். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் 2 பேரும் ஜோடி சேர்ந்து இந்த ரசிகர்கள்லாம் எதுக்காக எதிர்பார்த்து கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் ஏதாச்சும் பண்ண மாட்டாங்களான்னு தான் உள்ள வந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடி காட்டினாங்க இந்த ரோஹித் சர்மாவும் கோலியும். இன்னொரு பக்கம் வரலாறு தோண்டி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கிட்ட இது வரைக்கும் இந்தியா ஒயிட் வாஷ் ஆனதே கிடையாது. ஒரு போட்டியாவது ஜெயிச்சு காமிப்பாங்க. அதை மீண்டும் தக்க வைக்கிற மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் கோலியும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சு 38.3 ஓவர்கள்லாம் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இதுல ரோஹித் சர்மா 63 பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு, கோலி 56 பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதிரடி காட்டின ரோஹித் சர்மா 105 பால்ல சதம் அடிச்சிருக்காரு. கடைசியா ரோஹித் சர்மாவும் கோலியும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து ரோஹித் சர்மா தனிப்பட்ட முறையில 125 பாலுக்கு 121 ரன்னையும், கோலி அவர்கள் 81 பந்துகள்ல 74 ரன்னையும் அடிச்சு முடிச்சிருக்காங்க. 2 பேரும் ஜோடி சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல 169 பந்துகள்ல 168 ரன் அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு பயத்தை காட்டி இருக்காங்க. அது ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் ஒத்துக்கிட்டாரு. எப்படி தெரியுமா ஒத்துக்கிட்டாரு? சீரீஸை வின் பண்ணது ஆஸ்திரேலியா தான், ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு பயத்தை காட்டி ஹீரோவானது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும். இப்படிதான் இந்த போட்டியில ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரீஸை தான் இழந்துட்டோம். வரக்கூடிய T20 சீரீஸ் ஆச்சும் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.